நம்மளோட புதிய ஒரு வீடியோவில் எல்லாரையும் வரவேற்கிறோம். இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2.1 ஆம்பிளிஃபையர் எப்படி ஒரு பிவிசி பைப்பில் உண்டாக்கலாம்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சப்வூஃபர் ரெடி ஆயிடுச்சு. நம்ம சப்வூஃபரோட டயமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு. ஸோ இது நம்ம மாட்டுறதுக்கு எடுத்துக்கிற பிவிசி வந்து பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சு. ஸோ 8 இன்ச்சு ஒரு பிவிசியில் 2 எண்டு கேப் போட்டிருக்கோம். ஒரு எண்டு கேப்பை வந்து கட் பண்ணி ஸ்பீக்கரை குறைச்சிருக்கோம். இன்னொரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா கம்மி பண்ணியிருக்கோம். இது பாட்டம் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது ஸ்டாண்ட்லெஸ் நிறுத்தணும் பார்த்தீங்களா. ஸோ அதுக்காக இதில் ஒரு டீ எடுத்து அதில் 4 ஸ்க்ரூ போட்டு லாக் பண்ணியிருக்கோம். ஒயரை வந்து சென்ட்ரல் லெவலில் எடுத்துருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்படி உங்களுக்கு ஸ்டாப் பண்ணி விடலாம். அத்தியாவசியம் நல்ல வெயிட் உண்டு. சும்மா நான் வீடியோவில் காமிக்கிறேன், நல்ல வெயிட் உண்டு. காரணம் பிவிசியே ரொம்ப வெயிட்டான பிவிசி தான். ஸோ இவ்வளோதான் சப்வூஃபரோட ஒர்க் இவ்வளோ. இப்போ சரௌண்டிங் எடுத்துக்கிற ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பீக்கர் தான். ஸோ இதை வந்து 4 இன்ச்சு எண்டு கேப்பில் வந்து ஃபிட் பண்ண போகிறோம். இப்போ இதுதான் 2.1க்கான ரைட்டு பிக்ஸாக நம்ம பயன்படுத்த போகிறோம். ஸோ இது ஒரு செட்டு. இதே மாதிரி இன்னொரு ஸ்பீக்கர் பாக்ஸோட ரெடி ஆகிட்டோம்னா நம்ம ஸ்டாண்டு செட் பண்ணலாம். இப்போ நாம் இந்த செட்டப்புக்கு பயன்படுத்தக்கூடிய ஆம்பிளிஃபையருங்கிறது தான். இதான் வந்து பார்த்திங்கன்னா ஆம்பிளிஃபையருக்கான போர்டு. இது வந்து பார்த்திங்கன்னா 2.1 ஆம்பிளிஃபையராக இது செயல்படும். இது வந்து சின்ன ஆம்பிளிஃபையர், அதாவது நம்ம கம்மியான வாட்ஸ் இருக்கக்கூடிய ஆம்பிளிஃபையர் தான் இது. சரௌண்டிங் வந்து பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு ஸ்பீக்கரும் சப் வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு ஸ்பீக்கரும் இதில் நம்ம கொடுக்கலாம். இதுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மர் எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா 12-0-12 3 ஆம்பியர் எடுத்திருக்கோம். அதுபோக ஒரு யூஎஸ்பி போர்டு எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல், ஒரு சப் வால்யூம் கண்ட்ரோல். இதில் எவ்வளோ தான் வரும். இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கருக்கான லைன். இந்த ஒயர் வந்து பார்த்திங்கன்னா சப்புக்கான ஒயர். இந்த ஒயர் வந்து பார்த்திங்கன்னா எஃப்எம்முக்கானது.
ஸோ இதுதான் அந்த போர்டு. இதையும் நம்ம வந்து ஒரு பிவிசிக்குள்ளே செட் பண்ணி தான் நம்ம இதை வைக்க போகிறோம். ஸோ அதை செட் பண்ணிவிட்டு நம்ம மொத்த செட்டிங்கை ரெடி பண்ணலாம். நாம் இப்போ ஆம்பிளிஃபையர் வைக்கிறதுக்காக இந்த பிவிசி எடுத்திருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பி வைக்க போகிறோம். இதில் வால்யூம் கண்ட்ரோல் வரும். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மவுண்ட் பண்ணக்கூடிய இடம். அவ்வளோதான். வால்யூம் கண்ட்ரோல்ஸு, யூஎஸ்பி போர்டு, அது மட்டும் ஆம்பிளிஃபையர் போர்டு எல்லாமே உள்ளே உட்கார வச்சுட்டோம். இதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்டு கேப்பில் மாட்டியிருக்கோம். 2 போர்டு போட்டு ஸ்க்ரூ போட்டு மவுண்ட் பண்ணியிருக்கோம். அப்போ நண்பர்களே, ஆம்பிளிஃபையருக்கான செட்டப் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இது எல்லாத்தையும் மவுண்ட் பண்ணி உட்கார வைக்கணும். அதான் மிகப்பெரிய வேலை. அதே பாப்பா வச்சுக்கிறாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு டீ எடுத்துக்கோங்க. டீக்கு 2 பக்கமும் 2 சின்ன துண்டு 1.5 இன்ச்சு பிவிசி தூள் எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் கிராஸில் பிடிச்சிக்கோங்க. இப்படி கிராஸில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் இந்த போர்ஷனில் இங்கே கிராஸில் இருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட் கிராஸாக இங்கே எடுத்துக்கோங்க. அதாவது இது வெர்டிக்கலாகவும் இது வந்து ஹரிசாண்டலாகவும் வச்சுக்கலாம். வச்சுட்டிங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஒரு ஒயர் எடுத்துக்கோங்க. ஒரு ஒயரை போட்டிங்கன்னா அதாவது ஹரிசாண்டல் இருக்கிறதுக்க ஒரு பக்கத்தில் வச்சுருக்கோம். அதுக்கு ஆப்போசிட் பக்கத்தில் இன்னொரு துண்டை ஃபிட் பண்ணிக்கோங்க. ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஒயர் இல்லாத பக்கத்தில் இதை வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நமக்கு அடிமட்டத்தில் இருக்கிற ஸ்டாண்டு ரெடி ஆகிடுச்சு. ஒயர் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரலில் வந்து எடுத்து இந்த கிழக்கில் வர்றதுன்னு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பைப்புக்குள்ளாடி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு பைப்பு, இது வந்து 1.5 இன்ச்சு. அப்போ 1.5 இன்ச்சுக்கான ரெடியூசர் ஒன்று போட்டிருக்கோம். இது நமக்கு 1.5 இன்ச்சு வேணால் 1.5 இன்ச்சு அப்படியே டேரெக்டாக எடுத்துக்கலாம். இல்லைன்னா சின்னது வேணால் ரெடியூசர் போட்டுக்கலாம். ஸோ அந்த ரெடியூசரை சொல்லுறதுக்கு மாதிரி ஒரு சின்ன ஒரு பீஸ் சொல்லியிருக்கோம். இப்போ இதில் வேறு எவ்வளோ இருக்கலாம். இதை முடிச்சுக்கோங்க. இந்த பக்கத்தில் இதே போல் இன்னொரு செட்டப் எடுத்து இந்த சைடு சொல்லிக்கோங்க. சொல்லிட்டீங்களா? ஸோ அப்போ நமக்கு 2 பில்லரும் பேஸ் மட்டமாக ரெடி ஆகிடுச்சு. சப்வூஃபர் உட்கார வச்சுட்டோம். அதுக்குள்ளே வேறுங்க எடுத்துகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் சரௌண்டிங்கான ஸ்பீக்கர்ஸ் இதை நம்ம ஆல்ரெடி செய்து வச்சுருக்கோம். இப்போ இதில் உட்கார வைக்கணும். உட்கார வைக்கிறது பார்த்திங்கன்னா உட்கார வைக்கிறது இதில் ஆல்ரெடி நம்ம உட்கார வைக்கிற மாதிரி செட்டப் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஒரு சின்ன 1 இன்ச்சுக்குள்ளே எண்டு கேப் வச்சு அதில் ஒரு பைப்பு துண்டு வச்சுருக்கோம். ஸோ இது 1 இன்ச்சுக்கானது. ஸோ அதை 1 இன்ச்சே இதில் நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம்.
இப்போது ஸ்பீக்கர் செட்டப் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா ஆம்பிளிஃபையர் உட்கார வச்சு அதுக்கான பவர் சப்ளை கொடுக்கணும். இப்போது ஆம்பிளிஃபையரும் வச்சாச்சு. இனிமேல் டெஸ்டிங் தான். Bluetooth mode. Here. அப்போ நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு இஷ்டப்பட்டிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ இஷ்டப்பட்டிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருச்சுனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதுபோல் ரெட்டிப்பள்ளி வீடியோ மாட்டு நான் உங்களை சந்திக்கிறது வரைக்கும் நன்றி, வணக்கம்.